சந்திரனை போல் அழகுள்ளவளாம் எங்கள் தாயான மரியாளை உலகிற்கு அர்ப்பணித்த கருணையின் திருவுருவே அம்மா அன்னம்மா நீ வாழ்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு நாகப்பட்டினம் 2.0. இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினம் 2.0ல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமையப்பட்டிருக்க கருங்கண்ணிக்கு பக்கத்தில் இருக்க சோழவித்யாபுரம் புனித சந்தன மாதா ஆலய கொடியேற்ற நிகழ்வு தான் இன்றைக்கி நடந்துச்சு. அந்த நிகழ்வை தான் இப்போ நீங்கள் வீடியோவாக பார்த்துட்ருக்கீங்க. ஒரு குழந்தையோட இந்த ஆலயத்திற்கு நீங்க வர புனித சந்தன மாதா உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க.
இந்த கிறிஸ்தவ தேவாலயமான இந்த புனித சந்தன மாதா ஆலயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேளாங்கண்ணிக்கு நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குது. அதாவது இயேசுவோடைய தாய் அன்னை மரியாள் சொல்கிறாங்களே வேளாங்கண்ணி மாதா, இயேசுவோடைய தாய், அவங்கள பெற்றெடுத்த தாய் தான் இந்த சந்தன மாதான்னு சொல்கிறாங்க. அதாவது செயின்ட் ஆனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அன்னாள் அப்படிங்கிறவங்கள தான் சந்தன மாதா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த ஆலயம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு ஆலயமாக தான் இருக்குது. சிறப்பாக இந்த ஆலயத்தில் ஒரு பீடத்தில் அமைஞ்சிருக்கிற அந்த ஸ்வீக்கின் அன்னாள் அன்னை மரியாள் இவங்களுடைய திருசுரூபமானது இலங்கையிலேருந்து கொண்டுட்டு வரப்பட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆலயத்தோடைய முகப்பில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கெபி தான் இப்போ இந்த வருடம் புதுசாக கட்டி திறப்பு விழா பண்ணியிருக்காங்க. கேட்டவருக்கு கேட்ட வரம் கொடுக்குற புனித சந்தன மாதா திருத்தலம் தான் இந்த திருத்தலம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கொடுக்கிறது இந்த ஆலயத்தோட ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கிறிஸ்தவ தேவாலயமாக இருந்தாலும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமான ஒரு குலதெய்வ கோயில் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எல்லா மக்களுமே ஜாதி சமய வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் அனைவரும் குடும்பமாக கூட்டமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. இப்போ பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் வர வியாழக்கிழமை இந்த ஆலயத்தில் கொடியேற்று பவனி நடக்கும். அந்த கொடியேற்றும் வைபவம் இன்னைக்கு ஆடி மாதத்தின் முதல் வியாழக்கிழமையான இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னையிலிருந்து 10வது நாள் இங்கே திருவிழா நடைபெறும். இதுதான் புனித சந்தன மாதா ஆலயத்துடைய திருபீடம். மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ஏதோ ஒரு பூங்காவனத்துக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஆலயத்துடைய பீடத்துடைய வலதுபுறம் பார்த்திங்கன்னா அமலோற்பவ மாதா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அன்னையோடைய சுரூபமும், இடதுபுறத்தில் புனித சூசையப்பர் அதாவது இயேசுடைய தகப்பன் சூசையப்பர் அவர்களுடைய திருஸ்வரூபமும் அமையப்பட்டிருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் வண்ண விண் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த 10 நாள் திருவிழா இங்கே கோலாகலமாக நடக்கும். இன்னும் 10 நாள் கழித்து இங்கே புனித சந்தன மாதாவுடைய திருவிழா பயங்கர விசேஷமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பெருமைமிகு நாகப்பட்டினத்துடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அன்பு உள்ளங்கள் வந்து நம்மளை இந்த திருவிழாவுக்கு ரொம்பவே வந்து வற்புறுத்தி அழைச்சிருந்தாங்க. அவங்களுடைய அழைப்பை ஏற்று நம்ம இந்த திருவிழாவுடைய நிகழ்வுக்கு, இந்த கொடியேற்ற நிகழ்வுக்கு நம்ம போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நாகப்பட்டினத்தோட பெருமைகளையும் நாகப்பட்டினத்துக்கு இன்னும் அறியப்படாத தகவலும் தொடர்ந்து அறிஞ்சிக்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு நாகப்பட்டினம் 2.0ங்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலையும், பெருமைமிகு நாகப்பட்டினம் அப்படிங்கிற நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும், நாகப்பட்டினம் 2.0 அப்படிங்கிற நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களை ரூபனாக்கி என்னோட பகிர்ந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்ல மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ரூபன். இது நாகப்பட்டினம் 2.0.